டெய்லி விளாக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். காலத்தையே குளிச்சு கிளம்பி எடுத்துட்டு அஜி அக்கா காரை கொண்டுட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி வந்தாங்க. அந்த ஐஸ்கிரீமை கடிக்க தெரியாம எப்படி பிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு வழியா எப்படியோ கடிச்சு பிச்சு எப்படியோ எடுத்தாச்சு. நம்ம சரியான டேஸ்ட் மக்களே. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். நம்ம கையில ஏதோ கட்டி விட்டாங்க. அது இருந்தாதான் உள்ள போக முடியும்னு சொன்னாங்க. என்ன ஃபங்க்ஷன்னா ஸ்கூல்ல முன்னாடி படிச்சவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கணக்கா நடத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம அஜி அக்கா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அஜி அக்கா என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்க அஜி அக்காவை கூப்பிட்டு போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்க தூத்துக்குடிக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம பீட் டவுனுக்கு தான் வந்திருக்கோம். அங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஜூஸ் தந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு வெளியே வந்தா மோர் இருந்து அதையும் குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா காருக்குள்ளே ஏறியாச்சு. காருக்குள்ள வந்ததும் ஒரு ஸ்நாக்ஸ் இருந்து என்னன்னு தெரியுமா? இதான் தூத்துக்குடியிலே ஃபேமஸா இருக்க மக்கோனு. உண்மையை சொல்றேன், அந்த பாக்கெட்டை நான் ஒரு ஆளா இருந்து காலி பண்ணிட்டேன். அப்ப எவ்வளவு டேஸ்டா இருந்துன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் தூத்துக்குடில இருந்து திசைமலைக்கு போயிட்டு இருந்தோம். ரொம்ப லேட் ஆனனால என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து சரியான கூட்டாங்க. அதனால டிரைவர் சாப்பிட்டதுக்கு பஸ் நிப்பாட்டி விட்டுருந்தாங்க. டிரைவர் சாப்பிட்டதுக்கு வண்டி நிப்பாட்டி விட்டதும் நல்லது தாங்க. நான் அதுல ரெஸ்ட் எடுத்தேன் கொஞ்ச நேரம். 10 நிமிஷம் சொல்லிட்டு 20 நிமிஷம் ஆயிட்டு இன்னும் ஆளகான்லாம் வர. சரி ஊருக்கு எப்போ போய் சேரலாம்னு பார்த்தா 24 நிமிஷம் காணிக்குது. வள்ளியூருக்கு இன்னும் எங்க ஊருக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 30 நிமிஷம் இருந்து. சரி வள்ளியூர் வந்தோன்னே கூட்டம் கம்மி ஆயிட்டு எங்களுக்கும் சீட்டு கிடைச்சி. இதாங்க பசங்க, ஒரு நிமிஷம் தான் பேசியிருப்போம். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருப்போம். அப்புறம் எங்க ஊர் வந்துட்டு அந்த அண்ணனுக்கு ஒரு பாயின்னு சொல்லிட்டு நானே இறங்கிட்டேன். எங்க தெருவுக்கு வந்தாலே வாட்ச்மேன்ஸ் எப்பவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயாச்சு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.